நீ காலையில் வந்து கனியக்காவும் விக்ரமும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பற்றிலாம் பேசியிருப்பாங்க. அப்புறமா வந்து எஃப்ஜேயை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. டே இப்படி பண்ணக்கூடாது, உனக்கு ஒரு நல்லது சொன்னால் நீ கேட்டுக்கணும், அப்புறம் எதுக்கு அக்கா அண்ணன்லாம் நீ சொல்லிட்டு இருக்கிற, நாங்கள் ஏதாச்சும் ஒன்று சொன்னால் உடனே உனக்கு கோவம் வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் விக்ரமும் சொல்கிறாரு, நான் ஏன்டா உன்னை பிராண்ட் பண்ண போகிறேன், நீ கத்துற, நான் எல்லாருக்கிட்டையும் தான் வாய் பேசாதான்னு சொன்னேன், உங்ககிட்டையும் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பக்குவமாக எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சொல்கிறாங்க, கமர்தீன் வந்து அங்கே அம்மிக்கல் வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு கனிகா சொல்கிறாங்க, உண்மையிலே அவன் ரொம்ப பெரிய விஷயம் பண்ணுறது, நான்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைப்பேன், இருந்தாலும் அவன் வந்து அந்த ஃபுல் இதோடையே எப்போவுமே அதை பண்ணிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மையிலே நான் கூட அதை பார்த்து எப்போவுமே அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன். கமர்தீன் வந்து நம்ம அது இல்லை இது இல்லைன்னு நினைக்காம என்ன இருக்கோ அதை வச்சுட்டு அந்த ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறது மட்டும் அவர் விடவே மாட்டார், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி. ஸோ அதை வந்து கனியக்கா வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாருவும் கமர்தீனும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அமித் அங்கேருந்து வருவார். அப்போ ஹே இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடுவாங்க. பாரு விட அமித் கொஞ்சம் வயசில் மூத்தவர்னு நினைக்கிறேன். பட் அவருக்கு பிரச்சனை இல்லாதப்போ அதை நம்ம தப்பாக சொல்ல முடியாது. வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு, இவன் ஷர்ட் சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு, இவன் இந்த ஷர்ட்டுன்னு இல்லை, இவன் எந்த ஷர்ட் போட்டாலும் நல்லாயிருக்கும், எல்லா ஷர்ட்ஸுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்தை சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொன்னோடனே அவரும் இங்கே வந்து உட்காந்துடுறாரு. அப்புறமா கமர்தீன் எந்திரிச்சு போனதுக்கப்புறம் பாரு வந்து எங்கள் ஃபேமிலி ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, அம்மா பாப்பாங்க அப்படி இப்படிலாம் வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்போ வந்து அமித் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, நீங்கள் ரெண்டு பேரும் அடல்ட்ஸ் தானே, நீ ஸ்ட்ராங் இண்டிபெண்டன்ட் உமன், நீ ஏன் இதுக்கெல்லாம் கவலைப்படுற, உன்னோட ஏஜும் வந்து கம்மி கிடையாது, ஸோ நீ அதை பற்றிலாம் ஒரி பண்ணாத, அம்மா வந்தாங்கன்னா அம்மாக்கிட்ட எடுத்து சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து பாரும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா மார்னிங் வந்து சபரிக்கும் அமித்க்கும் ஒரு கான்வர்சேஷன், சாண்ட்ராக்கும் அமித்க்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும். அதில் சாண்ட்ரா வந்து சபரி மேலே நிறைய ஃபேக் அலிகேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து எனக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அமித் திருப்பி சபரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார், அதையும் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. பட் நான் அதை வந்து மிஸ் பண்ணிட்டேனா இல்லை அதுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்துட்டேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஒருவேளை அமித் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கு எல்லோரும் பார்த்துப்பாங்க, ஏன்னா அவர் சப்போர்ட் பண்ணாருங்கிற பாயிண்ட்டை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒருவேளை லைவ் பார்த்துருந்தீங்கன்னா அதை மட்டும் அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.